சித்திரை மூல நட்சத்திரத்தில் பிறந்த எம் மன்னனே, பாண்டிய பெருந்தேசத்தின் பேரரசரே, வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே, மகா ராசாதி ராச ஸ்ரீ பரமேஸ்வரன், எல்லாம் தலையானன் பெருமாள், கட்சி வழங்கும் பெருமாள், கோதாண்டராமன், எம் மண்டலமும் கொண்டருளிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவரே போற்றி போற்றி. வாழ்க கோயில் பொன்வேய்ந்த மகிபதி, வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன், வாழ்க மண்டல யாவையும் கொண்டவன், வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய நல் வணக்கம். எனது பெயர் மரத்தமிழன் பா சண்முகவேல் பாண்டியத்தேவர். பாண்டியர்கள் தேடி பயணம் பாண்டிய நாடு அறக்கட்டளை உறவுகளில் ஒருவனாக நான் இருக்கிறேன். தற்போது இன்றைய தினம் ஒரு 3 சிவாலயங்கள் நாங்க திருப்பூஜைகள் செஞ்சிருக்கிறோம். எதற்காக என்றால், இன்று நமது பாண்டிய தேசத்தின் பேரரசர் முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டிய தேவர் அவர்களது ஜென்ம தினம் இன்று. அதாவது அவர் சித்திரை மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அதனால மன்னரை போற்றி வணங்குவதற்காக நாங்கள் ஒரு 3 சிவாலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த சிவாலயங்களை சிவபெருமானுக்கும் பூஜைகள் செய்து மன்னருக்கும் பூஜைகள் செய்தோம். முதலாவதாக காலையில் நாணல்காடு பகுதியில் அமைந்துள்ள திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயில் அது ஒரு பழமையான ஒரு சிவாலயம். அந்த கோவிலில் வச்சு திருப்பூஜைகள் செய்தோம். மன்னருக்கும் ஒரு சிறு பூஜை செய்தோம். அதை தொடர்ந்து ஒரு 10 மணி அளவில் தெற்கு காரசேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கிராமத்தில் ஒரு திருக்கோயில் இருக்கு, குலசேகரநாதர். அதாவது குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இன்று காலை ஒரு பூஜை நடந்தது. அதை தொடர்ந்து மன்னருக்கும் பூஜைகள் செய்தோம். அதை தொடர்ந்து தற்போது சிறியந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம், மேல சிறியந்தூர். இந்த கிராமத்துல ஒரு பழமையான ஒரு தொன்மையான ஒரு சிவாலயம் இருக்கு. ஆமா, அந்த கோவில தான் நாங்க இப்போ பூஜைகள் செய்ய வந்திருக்கோம். சடையவர்ம சுந்தரபாண்டிய தேவர் அவர்களுக்கும் ஒரு சிறு பூஜை செய்வதற்காக வந்திருக்கோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்லுயிரும் மக்களும் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் திருப்பூஜைகள் செய்ய வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இது ஒரு வரலாற்று பொக்கிஷமான ஒரு சிவாலயம். சிதிலமடைஞ்சு கிடக்கு. நான் பேசுறேன். இந்த திருவாலயத்தின் பேர் பரிவர ஈஸ்வரமுடையார் அப்படிங்கிற ஒரு பேர் தங்கி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் மேல சிறியந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோயிலில் நமது பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்வுக்குழு உறவுகள் கலாய்வு அதை தொடர்ந்து இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா, கோயில்ல பல கல்வெட்டுகள் இருக்கு. கோயில் கல்வெட்டில் முதல் கல்வெட்டுல பாண்டிய மன்னன் 2ஆம் சடையவர்ம குலசேகர பாண்டியன் அவருடைய கல்வெட்டாகும். இந்த கல்வெட்டானது இவரது 3 ஆண்டு ஆட்சி செய்தது பற்றி பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மன்னன் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்துல இளவரசராக இருந்திருக்கிறாரு. அப்போது இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இவரது கல்வெட்டு 1 மட்டுமே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 2வது கல்வெட்டு இங்குதான் இருக்கு. பொதுவாக கல்வெட்டுகளில் அரசனுடைய புகழ் முதல் வரியிலும் கல்வெட்டு எழுதியவர் பெயர் கடைசி வரியிலும் இடம்பெறும். ஆனால் இந்த கோயிலில் உள்ள 2வது கல்வெட்டு அதுல எழுதியவர் பெயர் 10க்கும் மேற்பட்டு காணப்படுகிறது. அந்த கல்வெட்டு விக்கிரம கோபாலனவையன் குருகுலத்தராயன் என்பவரால் எழுதப்பட்டிருக்கு. இது 10க்கும் மேற்பட்டோர் தங்களது பெயரை கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதுல கையெழுத்து கல்வெட்டு என்பர். இப்படி இன்னும் சொல்ல போனால் இது ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆமா, இதே போல் 3வது கல்வெட்டு கோயில் கருவறையை ஒட்டி வலதுபுறத்தில் இருக்கிறது. இக்கல்வெட்டு பாண்டிய மன்னன் மாரவர்மன் சீவலப்பன் என்று மெய் கீர்த்தியுடன் தொடங்குகிறது. இதில் தற்போது உள்ள ஊர் பெயர் மேல சிறியந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கல்வெட்டுல திருவழுதி நாட்டு தென் திருவழுதி நாடு மற்றும் பாண்டிய நாட்டு சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஊரின் பெயர் தென் திருவழுதி நாடு, பாண்டிய நாட்டு சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டில் பள்ளிக்கூடத்து பள்ளிப்பீடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் தொன்மையான இந்த திருக்கோயிலை புறநினைப்பு செய்து பாதுகாப்பது நமது ஒவ்வொரு தமிழருடைய கடமை. ஆன்மீக திருப்பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பல ஆன்மீக திருப்பணி செய்து கொண்டிருக்கிற நல் உள்ளங்கள் அனைவரும் இந்த கோயிலை பாருங்க. மிகவும் தொன்மையான இந்த திருக்கோயில் அமைப்பு பாத்தீங்கன்னா
கோவில் சுவர் முழுவதும் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டு பல கல்வெட்டுகள் இருக்கு. அத்தனை கல்வெட்டுகளையும் பல பாண்டிய மன்னர்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. மேலசிறியந்தூர் கிராமத்துல இந்த திருக்கோயில் இருக்கு. உறவுகள் கவனத்திற்கு சிவனடியார்கள் சிவத்தொண்டு பணி செய்கிற அனைத்து நல்லுள்ளங்களும் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் இந்த கோவிலை வந்து மீட்டுருவாக்கம் செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி பதிவு மூலம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மரத்தமிழன் பா. சண்முகவேல் பாண்டிய தேவர், பாண்டியர்கள் தேடி பயணம், வரலாற்று ஆய்வுக்குழு உறவுகளில் ஒருவர்.